இருக்குமே. மல்தமோ மல்தமோ மதுர நினதைர் வேணுமாபூரயல்தமோ பிருந்தமோ பிருந்தாவனபுவி கவமோ சாரயல்தமோ சரல்தமோ சந்தோபாகே சதமகமுகத்வம்சினம் தானவானமோ ஹந்தாரம் தமோ கதயரசனே கோப கன்யா புஜங்கமோ. நாராயணியத்தினுடைய 16வது தசகத்துல நரநாராயணனுடைய பெருமையை சொல்லக்கூடிய 5வது ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்ரி 6வது ஸ்லோகத்துல அடுத்த பரிணாமத்தை சொல்லுவதற்காக தயாராகிறார். அதற்குள் நாம் தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில் நம்ம எல்லாருக்குமே எந்த ஒரு தரிசனத்தை அடைய போறோம்னு ஆவலாக இருக்கும். தமிழ்நாட்டில் விழுப்புரம் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய உளுந்தூர்பேட்டையில் கோயில் கொண்டிருக்கும் கனகவல்லி தாயார் சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் அவருடைய திவ்ய தரிசனத்தை அடைவதற்காக இதோ கோயிலை நாம் அடைந்து விட்டோம். பெரிய கோபுரங்கள் இங்கு ஒன்றும் இல்லை. கோயிலுக்குள் நுழைந்தால் பலிபீடம், அதை கடக்கின்றோம். உயர்ந்த ஒரு கொடிக்கம்பமான ஜுவதஸ்தம்பம், கவச்சங்கள் சாற்றப்பட்டு அதற்கு கீழே இதோ திருமண் சங்கு சக்கரத்துடன் நமக்கு கொடிக்கம்பத்துடைய தரிசனம். அதையும் நாம் கடந்தோமே ஆனால் சுதை வடிவத்திலே சிறிய முகப்பிலே ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே சிரித்த முகத்துடனும் அபய வரத கஸ்தத்துடனும் நமக்கு காட்சியை அளிக்க, அதற்கு இருபுறமும் ஸ்ரீதேவியும் பூதேவியும் தாமரை பூவை கையிலே ஏந்திக் கொண்டு காட்சி அளிக்கக்கூடிய திவ்ய தரிசனம். அதையும் கடக்கின்றோம். ஒரு சிறிய மண்டபம், அந்த மண்டபத்திற்கு மேல் ஒரு கலசத்துடன் ஒரு சிறிய விமானம், அதற்குள் கருடன் பெரிய திருவடியாக வழக்கம் போல எல்லா வைணவ ஆலயங்களிலும் எழுந்தருளிப்பது போல் மூலமூர்த்தியாக கையை கூப்பிக்கொண்டு தன்னுடைய இறக்கைகளை விரித்துக் கொண்டு சிரித்த முகத்துடன் அழகான திருவடி சேவையையும் தான் அளித்துக் கொண்டு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். அவரையும் நாம் கடந்தோமே ஆனால் சிறிய திருவடியான ஆஞ்சநேயனுடைய தரிசனத்தை அடைகின்றோம். ஆம், இங்கு ஆஞ்சநேயன் வீர ஆஞ்சநேயனாக இதோ மூலமூர்த்தி நமக்கு அழகான ஒரு திவ்ய சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றார். அவருக்கும் ஒரு சிறிய விமானம், அதில் ஒரு கலசம். அந்த ஆஞ்சநேய சுவாமி இங்கு ஆச்சரியமாக தன்னுடைய வலது கரத்தை உயர்த்தி நம்மை நோக்கி அதை அபயஹஸ்தமாக நமக்கு சேவையை அளிக்கின்றார். அந்த வலது கரத்திற்கு பின்னால் அவருடைய வாளானது நீண்டிருக்க அதிலே ஒரு அழகான மணி கட்டப்பட்டுள்ள ஒரு காட்சியை இதோ தரிசித்துக் கொண்டிருக்கின்றோம். அவருடைய இடது கையானது நீண்ட கதையை சற்றே தாங்கிக் கொண்டிருக்க திருமுக மண்டலமானது, அதாவது அவருடைய முகமானது நம்மை நோக்கி இராமல் சற்றே திரும்பிக் கொண்டு இருந்தாலும் திருமுகம் நமக்கு சேவை அளிக்கும்படியாக சிரித்த முகத்துடனும் ஒருபுறம் திறந்த கண்ணுடனும் உயர்ந்த திருமன்காப்பை தான் சார்த்திக் கொண்டு சேவையை அளிக்கின்றார். அது மட்டுமா, இடது கையானது கதையை மட்டும் லாபகமாக தாங்கிக் கொண்டிருக்கவில்லை, தன்னுடைய இடுப்பிலே கம்பீரமாக அந்த கையை வைத்துக் கொண்டும் திருவடியை முன்னும் பின்னுமாக வைத்துக் கொண்டு ஆச்சரியமான தரிசனத்தை அடைய அதே பாவத்திலே இருக்கக்கூடிய உற்சவமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனத்தையும் அடைகின்றோம். மூலவர்தான் இங்கு வீர ஆஞ்சநேயராக சேவை அளித்தாலும் உற்சவமூர்த்தி பக்த ஆஞ்சநேயராக நமக்கு சேவையை அளிக்கின்றார். அதற்கேற்ப நின்ற திருக்கோலம், திறந்த கண்கள், அழகான திருமுக மண்டலம், பக்தியான சாந்தமான முகத்திலே அவர் ராம பக்தியோடு எவ்வாறு தியானித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் சேவித்துக் கொள்கின்றோம். அவருடைய வாளானது இங்கு திருமுடியை வளைத்துக் கொண்டுள்ளது. திருமுடிக்கு மேல் வாளுக்கும் நடுவிலே இயற்கையாகவே அந்த விக்கிரகத்திலே அமைந்த அழகான ஒரு மணியோடு அவருடைய திருவடி தரிசனத்தையும் வீர ஆஞ்சநேயரான மூலவரையும் பக்த ஆஞ்சநேயரான உற்சவ மூர்த்தியையும் திருவடியிலிருந்து திருமுடி வரை பக்தி பாவத்துடன் தரிசித்துவிட்டு நாராயணியத்திற்கு திரும்பிவிட்டோம். பட்டத்திரியும் 16வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை கம்பீரமாக இதோ ஆரம்பிக்க துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, வித்யாமலங்கஜ வசந்த சுரங்கனாவோ மன்மானசத்விகஜுஷத்வமிதி ப்ருவானக த்வம் விஸ்மயேன பரிதஸ்துவதாமதைஷம் பிராதர்சய ஸ்வ பரிசாரக காதராட்சிகே. நரநாராயணனுடைய தவத்தை கெடுப்பதற்காக வந்த காமனுக்கு, அதாவது மன்மதனுக்கு பலவிதமான திவ்ய தரிசனங்களை இவர் கொடுத்தவுடனேயே அவன் சோஸ்திரம் பண்ண ஆரம்பிச்சானாம்.
பிரபோ, யோக பலத்தால நீங்க தபஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உன்னுடைய பெருமையை நான் தெரிஞ்சுக்காம, உன்னுடைய மகிமையை தெரியாம நான் வந்துட்டேன், நீ என்ன க்ஷமிக்கணும்னு பிரார்த்திக்கச்சே. குருவாயூரப்பா, நீ என்ன பண்ண? துவம் விஸ்மயேன பரிதஸ்துவதாமதேஷாமோ பிராதர்சய ஸ்வ பரிசாரக காதராட்சி. அவருக்கு, ஏ மன்மதா, நான் போய் ஒரு ஸ்திரீகளுக்கு வசப்பட்டுடுவேன்னு நினைக்கிறியா? எல்லாரும் என்னால சிருஷ்டிக்கப்பட்டவா. என்னுடைய தபஸ கலைப்பதற்காக தேவலோகத்திலேருந்து பெண்களை அழிச்சுட்டு வந்தையே, இதோ என்னோட யோக பலத்தால படைக்கப்பட்ட பலவிதமான பணிவிடை செண்களை எல்லாரும் நீ பாரு. அது மாத்திரம் இல்ல, பாகவதம் சொல்லித்து, விஜ்ஞாய சக்கர கிருதம் அக்ரமமாதி தேவக பிராக பிரதர்ஸ்ய கத விஸ்மயே ஜமான மா வைஷ்ட பௌத மதன மாருத தேவ வத்வா கிருண்யதனோ பலிம சூழ்மமிமம் குருத்வம். இந்திரன் பகவத் ஸ்வரூபம் தெரியாம தவம் செய்தாலும் பகவான் பொறுமையை கடைபிடிச்சாரா. தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவனுக்கு நல்லத பண்றதுன்றது தான் மகனீயர்களுடைய ஒரு பெரிய மாண்பு. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவரனான நன்னயம் செய்துவிடல் வள்ளுவர் அழகா ஒரே வரியில சொல்லிட்டார். ஒருத்தர் நமக்கு ஒரு பெரிய கெடுதலையே உண்டு பண்ணா கூட அவர் வெட்கி தலை குனியும் படியாக அவருக்கு ஒரு நன்மையை பண்ணணுமா. இவர் என்ன நன்மையை பண்ணார்னா, மன்மான சத்விசத்வமிதி ப்ருவான துவம் விஸ்மயேன பரிதஸ்துவதாமதைஷம் பிராதர்ஸ்ய சோபரி சாரக காதராட்சி. அவனுக்கு சகல அனுகிரகம் பண்ணி, நான் உனக்கு ஒரு பரிசை கொடுக்கிறேன்னு குருவாயூரப்பா நீ சொன்னையாமே, நீ எனக்கு தேவ பெண்களை அழிச்சுட்டு வந்த ஒரு உத்தமமான ஒரு சிருஷ்டியை பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறேன், உங்க தேவேந்திரனான தலைவனுக்கு அதை கொண்டு போய் கொடுன்னு சொல்ல, மன்மதனும் உங்களை சோஸ்திரம் பண்ணிட்டு பயத்தோட என்ன ஆகுமோன்னு தெரியாம நின்றுந்தானாமேன்னு இந்த 16வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை சுருக்கமாக முடிச்சார் நாராயண பட்டத்திரி. அதனுடைய தமிழ் பாசுரத்தை பார்த்தோன்னா, மன்மதனே வசந்தனுடல் தேவுலக வனிதியரை நீங்கள் என்னும் பயம் கொல்லாதீர், என்னுடைய மனந்தனிலே உதித்தவனாய் பாருங்கள் என்றுரைத்து பணிவிடைகள் செய்து நிற்கும் பொன்னுடல் சேர் கட்டழகு பாவைகளை அன்னவர்க்கு காட்டி நின்றேர், மன்மதனும் வணங்கி நின்று என்னவனே குருவாயூர் எல்லையறு பரம்பொருளே என்னை உரைத்தி போற்றி நின்றான் என்ற அந்த ஸ்லோகத்தை முடிச்ச பட்டத்திரி 16வது தசகத்தினுடைய அடுத்த ஸ்லோகமான, அதாவது 7வது ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, அப்புறம் இந்த சரித்திரமானது எப்படி பூர்த்தியாருது? சம்மோகனாய மிலிதாகா மதனாதயஸ்தே தொத்தாசிகா பரிமலைகே கிலமோகமாபுகோ தத்தம் त्वयाच ஜகுருகுகோ திரபயைவ சர்வ சொர்வாசி கர்வசமனியோ புனரோர்வசிமோக்தம். நரநாராயணனான உன்னுடைய சொரூபம் தெரியாம அந்த மன்மதனுக்கு அவன் வந்த ஒரு வழிக்காக அவன் திரும்பி போச்சே, அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும்னு குருவாயூரப்பா நீ என்ன பண்ண? சம்மோகனாய மிலிதா மதனஹதயஸ்தே. குருவாயூரப்பனான உன்னை போய் மோகிக்க பண்ண முடியுமா? நீ எப்படிப்பட்ட ஒரு ரூபம்? மோகனத்துக்கும் மோகனம்னு ஏற்கனவே நாராயணியத்தை ஆரம்பிக்கச்சே பட்டத்திரி சொல்லியிருக்கார். உலகத்துல அழகான பொருள்கள் எங்க இருக்கோ அதுக்கெல்லாம் அழகு, ஒலிக்கெல்லாம் ஒளி, காந்திக்கெல்லாம் காந்தி. திரைலோக்கியமகீய சோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத்து காந்தம் காந்தி நிதானத்தோபி மதுரம்னு உன்னுடைய சொரூபம் ஆச்சரியத்துக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கக்கூடிய உன்னுடைய ரூபத்துல போய் இவன் வெட்கப்பட்டு இந்த மன்மதனானவன் நின்றான். அப்ப இந்த தபஸ்விகளுக்கு கிடைக்காத ஒரு பொருள் ஒண்ணுமே கிடையாதா. அதாவது பதஞ்சலி முனிவர் யோக சாஸ்திரத்துல சொல்லுவார், மதுமதின்ற இந்த ஒரு பூமியில தபஸ்விகள் தபஸ் பண்ற சமயத்துல தேவதைகள்லாம் தங்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய திவ்ய போகங்களை எல்லாம் இவர்களுக்கு ஒரு ஆசையா காட்டி இவர்களுடைய தவத்தை கலைக்கணும்னு நினைப்பாளாம். அதாவது ஒரு கெட்ட எண்ணத்தோட தவத்தை கலைப்பான்னு இல்ல, இவருடைய தவம் எந்த அளவுக்கு உயர்ந்த அளவுக்கு இருக்குன்னு இவர்களை பரீட்சை பண்ணி பாப்பான்னு ஒரு நியாயமான முறையில பதஞ்சலி முனிவர் அழகா வர்ணிக்கிறாராம். அப்போது அவர்கள் என்னத்தான் ஒரு ஆசையை காட்டி மயக்கினாலும்
கர்வம் இல்லாம எல்லாத்தையும் துறக்கக்கூடிய ஒருத்தருக்கு அந்த அனிஷ்டமான ஒரு ஜென்மம் வந்துடும்னு அவர் விளக்குவது போல, குருவாயூரப்பா, தபஸ்விகளுக்கு பலவிதமான இடையூறுகள் அவர்கள் பண்ணக்கூடிய ஒரு தபஸ்ல உண்டு. பட்டத்திரி சிரிச்சண்டே குருவாயூரப்பட்ட கேட்கிறார், தபஸ்விகளை சொல்லுவானே, எங்களை மாதிரி இப்ப உட்கார்ந்து கலிகாலத்துல சம்சார சாகரத்துல ஈடுபட்டு குடும்ப பாரத்துல சுழலக்கூடிய எங்களுக்கு கூட எத்தனை இடையூறுகள் வருது. ஒரு 5 நிமிஷம் எங்களால உட்கார்ந்து அமைதியா ஒரு பூஜையை பண்ண முடியுறதா? 10 நிமிஷம் அவனுடைய கோயில்ல ஒரு பிரதட்சணம் பண்ண முடியுறதா? எங்களுக்கு கூட குடும்ப வாழ்க்கையில சாதாரணமா இருக்கச்சேயே நாங்க எதிர்பார்க்காத அளவுக்கு எங்களுக்கு சம்மோகனாய மிலித மதநாதஜஸ்தே தொத்தாசிகா பரிமலைர் கிளமோகமாபுகோம். நாம சங்கீர்த்தனம் தர்சனம் எல்லாம் பண்ணாம இருக்க முடியலையே, அப்ப கூட இடையூறு வருது. ஏதாவது கிருஷ்ணா நாராயணா குருவாயூரப்பான்னு உன்னை கண்ணை மூடிண்டு தியானம் பண்ணணும்னு உட்காண்டா எங்களுக்கு தியானமா பண்ண வருது. ஏதேதோ சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்கு மனசுல தோன்றது. அதனால தான் மகான்கள் சொல்ற சமயத்துல கலியுகத்துல ஒரு மனுஷனுக்கு ஸ்நானத்திற்கு, அதாவது அவன் குளிக்கணும்னு போனா 10 விதமான இடையூறுகள் வருமா. பூஜை பண்ணணும்னு குளிச்சுட்டா ஆரம்பிச்சான்னா அந்த 10ன்ற இடையூறு எப்படி அதிகமாயிடும்னா 100 விதமான இடையூறுகள் வருமா. காலத்துல உணவு உட்கொள்ள முடியாம, ஆகாரத்துக்காகத்தானே உதர நிமித்தம் பகுகிருத வேஷம்னு உலகத்துல அலையறோம். அப்படி சாப்பாட்டை கூட சரியான வேளைக்கு சாப்பிட முடியாம ஒருவனுக்கு 1000 இடையூறுகள் வருமா. நல்ல காரியங்களை பண்ற சமயத்துல 1,00,000 இடையூறுகள் வருமா. குளிக்கிறதுக்கு போனா 10 இடையூறு, பூஜைக்கு 100 நிர்பந்தங்கள், சாப்பிடறதுக்கு 1000 கஷ்டங்கள். அதே மாதிரி நல்ல காரியங்களை பண்றதுக்கு 1,00,000 இடையூறுகள். ஹரிபஜனம் பண்ணணும், சுவாமியை போய் ஒரு கோயில்ல தரிசனம் பண்ணணும், இல்ல அவருடைய திருநாமத்தை சொல்லணும்னு சொன்னா எத்தனை பிரதிபந்தங்கள், எத்தனை இடையூறு வரும்னா 10 இல்ல, 100 இல்ல, 1000 இல்ல, 1,00,000 இல்ல, மகான்கள் சொன்னா கோடி இடையூறு வருமா. அப்ப அந்த கோடியை தாண்டி கோடியும் தெக்வா ஹரிஸ்மரேத்து, அதையும் விலக்கித்தான் ஒருத்த பகவத் சன்னிதானத்தை அடையணும்னு சொன்னால் உன்னுடைய திவ்ய தரிசனங்களை அடையறதுக்கே கோடி இடையூறு வரும்னார். அப்ப நலம் தரும் நாராயணியத்தை பார்க்கிற நம்ம எல்லாம் புண்ணியசாலிகள். ஏன்னா எந்த விதமான இடையூறும் இல்லாமல் வீட்டில் அமர்ந்தவாறே பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய பல கிருஷ்ணனை பலவுடைய பரிணாமங்கள்ல அந்த கோயில்ல இருக்கக்கூடிய பல சன்னதிகளோடு நம்ம தரிசனம் பண்றோம்னு சொன்னா உண்மையாகவே நம்ம புண்ணியசாலிகள்னு பட்டத்திரி சொல்ற இந்த ஸ்லோகத்துல நமக்கு புரியுறது. அந்த அளவுக்கு இடையூறுகள் மகரிஷிகளுக்கே வருதுன்னா நாங்க எம்மாத்திரம்னா. அதனால தான் நரநாராயணன் சொல்றார், எனக்கு இடையூறு உபதேசம் பண்ணியா இதை பரிசா வாங்கிக்கோன்னு ஒரு பரிசை கொடுக்க போறார். என்ன கொடுக்கிறார்ன்ற ஒரு வைபவங்களை நாம் இந்த திருக்கோயிலில் உளுந்தூர் பேட்டையில் இந்த திருக்கோயிலில் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா.